இன்னைக்கு வந்து மண் சட்டியில் வந்து பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். புதினா கம்மியாக எடுத்துக்கணும், கொத்தமல்லி அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து காய் போட்டுக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். ஊற வச்ச சோயாபீன்ஸ் இப்போ போட்டுக்கலாம். கறி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா. இப்போ தயிர் போட்டுக்கலாம். அந்த அரிசி எந்த பாத்திரத்தில் அழுகுறோமோ அதே பாத்திரத்தில் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொச்சு பிறக்கும். அரிசி போட்டு ஒரே ஆவி போதும். இப்போ சாப்பாடு நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விடலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம் 2 ஸ்பூனு. கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சாப்பாடு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கு. பிரிஞ்சிக்கு வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம். மண் சட்டியில் செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க.